ஓம் ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த திருத்தலம் எட்டு வீரட்டானம்னு தமிழ்நாட்டில், அதில் இது 2வது ஸ்தலமாக இங்கே இருக்கிறது. திருக்கோவிலூர், திருவண்ணாமலைக்கும் விழுப்புரக்கும் பக்கத்தில் திருக்கோவிலூர்னு சிவாலயம். 8 வீரட்டானது 2வது வீரட்டானம். இந்த இடத்துல அந்தகாசுரன சம்ஹாரம் என்றார் சுவாமி. 8 இடத்துலையும் ஒவ்வொரு அசுரனை சம்ஹாரம் என்றார். இந்த இடத்துல அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ண கஷேத்திரம். சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தியா இருக்கார். மேற்க பார்த்த சன்னதி. சுவாமி அம்பாள் ரெண்டுமே மேற்க பார்த்த சன்னதி. இங்கே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடல்பட்ட ஸ்தலம் இது. ஔவையார் அகவல் பாடின அடையம் இது. விநாயகர் அகவல் ஔவையார் இங்கேதான் பாடுறாங்க. துர்கைக்கு இங்க கருவெளிலாம் இயற்கையா சிரிச்ச முகத்துல இங்க துர்கை இருப்பா. அம்பாள் ஒரு வாட்டி விளையாட்டா சுவாமியோட இரு கண்களுமே முன்னுமே இந்த உலகமே இருள் சொந்து போயிருது. ஏன்னா சிவபெருமானுக்கு ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். அதனால இந்த உலகமே இருள் சொந்து போய் அந்த இருள்ல இருந்து ஒரு அசுரன் உற்பத்தி ஆகிறான். இருட்டுக்கு சமஸ்கிருதத்துல அஜ்ஞானம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. இருட்டுல இந்த அசுரன் உற்பத்தி ஆகிறதுனால அவனுக்கு அந்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த அஜ்ஞான தன்மை வந்துடுது. அதனால தேவர் ரிஷிலாம் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுவாமி கிட்ட போய் முறையிடுற எல்லாருமே. சுவாமி அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக போறா. சம்ஹாரம் என்றால் அழிக்கிறது இல்லை, ஆட்கொன்றதுக்காக சுவாமி போகும்போது சுவாமிக்கும் அந்தகாசுரனுக்கும் 10,000 வருஷம் போர் நடக்குது. அந்த போர் நடக்கும் போது சுவாமிக்கு வேர்வை வருது. அந்த வேர்வை உடனே பூமியில பட்டோடனே சுவாமி வேர்வையிலிருந்து வாஸ்து புருஷன் உற்பத்தி ஆகிற ஸ்தலம் இது. அதுக்கப்புறமா சுவாமி மேல் நோக்கி சம்ஹாரம் பண்றாரு. வீரம் புரிஞ்சதுனால வீரட்டானம்னு பேரு. 8 இடத்துலயுமே சுவாமி பேரு வீரட்டேஸ்வரர் தான். அந்தகாசுரனோட சுவாமி சம்ஹாரம் பண்ணும்போது ரத்த துளில் பூமியில பட்டு 8x8 64 பைரவரா உற்பத்தி ஆகிற ஸ்தலம், பிரதான பைரவ ஸ்தலம் இது. அந்தகாசுரன் சுவாமியோட திருமேனில கதாயில் தலை எடுத்து அடிச்சிருவார். அப்ப சுவாமியோட ரத்த தொழில் பூமியில 8 திக்கிலையும் விழுந்தோடனே 8x8 64 பைரவரும் உற்பத்தியான பிரதான ஸ்தலம். சுவாமி பைரவ ரூபமா இருந்துதான் அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்றார். சம்ஹாரம் பண்ணும் போது அசுரன் ரத்த தொழில் பூமியில பட்டு ஒவ்வொரு அசுரனா திரும்பி உற்பத்தி ஆகிட்டே இருக்கான். சுவாமி கோபம் அடைஞ்சு இந்த வேலையை யார் பாக்குறதுன்னு சொல்லிட்டு சுவாமி ரொம்ப கோபத்தோட பார்த்தோன்னே தேவர்கள்லாம் குரு பிரகஸ்பதி, அசுரனுக்கு குரு சுக்கராச்சாரியார், பார்கவர்னு சொல்லுவோம். பார்கவர் என்ன பண்றாருன்னா தன்னோட குலம் அழியக்கூடாது, அசுர சேனை அழியக்கூடாதுன்னு ஜபம் பண்ணி சுவாமி சம்ஹாரம் பண்ண ஒவ்வொரு அசுரனா திரும்பி உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். சுவாமி கோபம் அடைஞ்சு நெல்லிக்காய் உள்ள சைஸுக்கு பார்கவரை பிடிச்சி அப்படியே சிவாக்னி உள்ள விழுங்கிடுவார். சுவாமி உள்ள சரீரத்துல சிவாக்னி இருக்கு, உள்ள போனா நம்ம தகனம் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல சுவாமி உள்ள விழுங்கின வேகத்திலேயே ஆயுஷ்ய மந்திரமாக இருக்கக்கூடிய அமிர்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார் பாகவ பெருமான். கிட்டத்தட்ட 3000 வருஷம் சுவாமியோட சரீரத்திலே ஜபம் பண்ணிட்டே இருக்கார். தேவரிஷிலாம் சுவாமி கிட்ட இந்த மாதிரி முறையிடுறா. சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்கருக்கு மறுபிறவி கொடுத்து ஆகணும். ஏன்னா பார்கர் இச்சைக்கு அதிபதி. அதனால தேவர் ரிஷிகள் மனுஷன் நம்ம எல்லாம் என்னென்ன ஆசைப்படுறோமோ சுவாமி கிட்ட வேண்டுறோமோ அது இந்த பார்கவ பெருமான் தான் நிறைவேற்றி வைப்பார். அந்த இச்சைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பார்கவர் அவர் சுவாமி உள்ள இருக்காரு, விழுங்கிட்டாருன்றதுனால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருது. அதனால நீங்க பார்கவருக்கு மறுபிறவி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட எல்லாமே முறையிட்டோன்னே 3000 வருஷம் கட்டி சுவாமியோட சரீரத்திலிருந்து அந்த வெண்மையிலிருந்து சுக்லமா வெளியே பார்கவர் இந்த இடத்துல கஷேத்திரத்தை விழுறார். அதனாலதான் பார்கவருக்கு மறுபிறவி கிடைச்ச இடம், சுக்கிரனுக்கு மறுபிறவி கிடைச்ச இடம் இது. வாஸ்து புருஷன் உற்பத்தியான ஸ்தலம் இது. அதுக்கப்புறம் தான் நம்மளாலதான் இவ்வளவு பெரிய போர் நடந்திருக்கு. சுவாமி நம்ம கிட்ட திரும்பி பழைய மாதிரி அந்யோன்யமா இருப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலையில வீரட்ட பெருமான நினைச்சு இங்க அம்பாள் ஆனந்த லயத்துல தபஸ் பண்ற. அதனாலதான் சிவ ஆனந்தவல்லி பிரகன்னாஜி நீங்க தாயாருக்கு 2 பேர் உண்டு. அதே மாதிரி சுவாமியோட பிரகாரத்திலே அம்பாள் இங்க இருக்க மாட்டாங்க. தனி ராஜகோபுரம், தனி பிரகாரத்துல அம்பாள் இங்க சுதந்திர சக்தியா இங்க அம்பாள் இருப்பா. மேற்க பார்த்த சன்னதி சுவாமி அம்பாள் ரெண்டுமே. மேற்க பார்த்து இருக்க முகத்துக்கு சமஸ்கிருதத்துல சத்யோஜாதம் என்று பெயர். ஏன்னா சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 திருமுகங்கள். இங்கே சத்யோஜாத முகத்துல சுவாமி இங்க அருள் பார்த்து வருகிறார். சத்தியம்னா உடனே, ஜாதம்னா கொடுக்கக்கூடியவை என்று அர்த்தம். எது கேட்டாலும் இங்க சுவாமி உடனே குடிக்கிறது ஐதீகம். ஆனந்த லயத்துல தபஸ் பண்றதுனால சிவானந்தவல்லி பிரகன்னாஜியின் தாயாருக்கு 2 பேர். ஆமா, இங்க திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடல்பட்ட ஸ்தலம். ஸ்தல புராணம் இதுதான். ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை, ஸ்தல தீர்த்தம் தட்சிண பினாக்கி தீர்த்தம். நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ.